தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணாநகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். மோனிஷா, தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம் என்பது பல்வேறு பகுதிகளிலும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தற்போது சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பூங்காவில் தற்போது பொதுமக்களிடையே நடைபயிற்சியின் போது வாக்குகளை சேகரித்து வருகின்றார். குறிப்பாக அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்ட திமுக வேட்பாளர் சிற்றரசை ஆதரித்தும், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் 1000 விளக்கு எழும்பூர் உள்ளிட்ட திமுகவை சார்ந்த அவர்களுடைய கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது நடைபயிற்சியின் போது பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகின்றார். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்தும், இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னென்ன திட்டங்கள் செய்ய இருக்கின்றோம் உள்ளிட்டவை குறித்து மக்களிடம் கலந்துரையாடி தற்போது பொதுமக்களிடம் அந்த வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி மற்றும் அதே போன்று திமுகவினுடைய வேட்பாளர்களும் உடன் இருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பல கட்ட பிரச்சாரம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையை பொறுத்தவரை தற்போது காலையிலே நடைபயிற்சியின் போது வாக்குகளை பொதுமக்களிடம் சேகரித்து வருகின்றார். அதே போன்று இதை தொடர்ந்து நெற்குன்றம் பகுதியிலும் சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரிக்க இருக்கின்றார். மோனிஷா, லிபிகா, முதலமைச்சருடன் யார் யாரெல்லாம் தற்போது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அண்ணா நகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சியின் போது வாக்குகளை சேகரித்து வருகின்றார். இந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்தவரை உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி வீராசாமி மற்றும் அதே போன்று திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணா நகர் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு, வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் கார்த்திக் மோகன், அதே போன்று மற்ற நிர்வாகிகளும் இந்த நடைபயிற்சியின் போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தொடர்ச்சியாக பொதுமக்களிடமும் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா. நம்மளுக்கு